Hello students, now we are going to see 5th Maths Unit 2 Numbers Part 1 Exercise 2.1. Now I am going to explain estimation. Estimating a number to our desired number is called estimation. ஒரு நம்பரை நமக்கு விருப்பமான நம்பரை estimate பண்றதுக்கு பேரு estimation. The value which is nearest to the correct value is called its estimated value. அதாவது ஒரு வேல்யூ, அது நம்பரோட வேல்யூ கரெக்ட் வேல்யூவோட நியரா இருக்கிற வேல்யூ தான் எஸ்டிமேட்டட் வேல்யூன்னு சொல்லுவோம். The symbol for estimate is இந்த symbol தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதை approximately equal to அப்படின்னு சொல்லுவோம். To estimate a number, first underline the digit that is to be estimated. ஒரு நம்பரை நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பரை எஸ்டிமேட் பண்ணணுமோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். If the underlined digit is less than 5, then the number should be rounded down to the nearest underlined digit. அதாவது underline பண்ணியிருக்கிற நம்பர் less than 5 இருந்துச்சு அப்படின்னா then the number, அந்த நம்பர் rounded down, அதாவது left extremeக்கு போயிரும் to the nearest underlined digit. For example 64 எடுத்துக்கிறோம். 64ல இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கிற டிஜிட் 4, அது less than 5. அதனால என்ன பண்ணோம், நம்ம rounded down, அதாவது இதுக்கு நியரஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னா 60. சோ அது 64 approximately equal to 60. இதுதான் ரவுண்ட் பண்றது. அடுத்தது if the underlined digit is greater than or equal to 5, then the number should be rounded up to the nearest underlined digit. அதாவது இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிற நம்பர் அண்டர்லைன் பண்ணி இருக்கிற நம்பர் greater than 5 அல்லது equal to 5 இருந்துச்சு அப்படின்னா rounded up to, அது ரைட் எக்ஸ்ட்ரீம். இது 60, 64, இதுல 64 நியரஸ்டா இருக்கிறது 60. இது more than 5 அல்லது equal to 5 இருந்துச்சு அப்படின்னா rounded up to, அந்த பிக்கர் நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் இங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு 65. இந்த யூனிட் டிஜிட் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா equal to 5 இருக்கு. அண்டர்லைன் டிஜிட் equal to 5. சோ இதை என்ன பண்ணணும், 65 ரவுண்டட் பண்ணணும் அப்படின்னா அதோட அப் டு, அதாவது அண்டர்லைன் டிஜிட் என்ன பண்ணும், ரவுண்டட் டவுன், ரவுண்டட் அப் டு. சோ இந்த ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற 70க்கு எழுதுவோம். அப்ப 65 approximately equal to 70. செகண்ட் எக்ஸாம்பிள் 48. இந்த 8ங்கிறது எப்படி அப்படின்னா கிரேட்டர் than 5 இருக்குது. சோ இதுக்கு அப் டு, ரவுண்டட் அப் டு அப்படின்னா நமக்கு நியரஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா 50. சோ 48 approximately equal to 50. So 5 equal to 5 இருந்தாலும் greater than 5 இருந்தாலும் rounded up to, அதுக்கு nearest value rounded up to that number போட்டுக்கணும். Next I am going to explain exercise 2.1. First one, fill in the blanks. Subdivision 1 estimation of 27 to is nearest tens place is dash ன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல 27ல 7 ones place, 2 tens place. Since the unit place is 7, the 7 greater than 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 27 rounded up to 30. So 30 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த யூனிட் பிளேஸ் 7 which is greater than 5. So the number have to be rounded up to. So the nearest 27க்கு nearest 30. So therefore 27 approximately equal to 30. Second subdivision, estimation of 65 to its nearest tens place is dash. இதுக்கு ஆன்சர் 70. எப்படி அப்படின்னா 65ல ones place 5 இருக்கு, tens place 6 இருக்கு. Since the unit place is 5 which is equal to 5, the number have to be rounded up to 70. So 70 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நான் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கிறேன்னா ரவுண்டட் ஆஃப், அந்த எந்த நம்பர் எழுதி இருக்கிறோமோ அண்டர்லைன் பண்ணிருக்கிறோமோ அது ஈக்குவல் டு 5 கிரேட்டர் than 5 இருந்துச்சுன்னா ரவுண்டட் அப் டு. இது 5 இருக்குது, அதனால என்ன பண்ணும், இந்த நம்பரை have to be rounded up to 70. So therefore 65 approximately equal to 70. The 70 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Third subdivision, the cost of 1 kilogram pomegranate is rupees 93. Then the estimated cost is dash. அதுக்கு rupees 90 தான் கரெக்டான ஆன்சர். rupees 93ல ones placeல 3 இருக்கு, tens placeல 9 இருக்கு. Since the unit place is 3 which is less than 5, the number have to be rounded down to rupees 90.
அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 93 கொடுத்திருக்காங்க. யூனிட் பிளேஸ்ல இருக்கிற அந்த நம்பர் வந்து 3, அது வந்து less than 5 இருக்கு. சோ 93க்கு வந்து நியரஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னா 90 தான். சோ இதுக்கு வந்து ₹90 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். சோ therefore ₹93 approximately equal to ₹90. அதாவது 93க்கு நியரஸ்டா இருக்கிறது 90. சோ 90 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். Fourth subdivision, estimation of 76 bananas to its nearest tens place is dash. இதுக்கு 80 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 76ல வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து யூனிட் பிளேஸ்ல 6 இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல வந்து 7 இருக்கு. Since the unit place is 6 which is greater than 5, the number have to be rounded up to 80. அதாவது இந்த யூனிட் பிளேஸ்ல இருக்க 6 வந்து greater than 5 இருக்கு. So 76க்கு வந்து நியரஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னா 80, அதாவது rounded up to நமக்கு வந்து 80க்கு போடணும். சோ எப்படின்னா therefore 76 approximately equal to 80. 76க்கு நியரஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னா 80. சோ 80 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, there are 27 girls and 38 boys in a class. Find the sum and estimate the sum to its nearest tens place. Solutionல வந்து number of girls equal to 27, number of boys that is equal to 38. So இது வந்து units column ones place ன்னு போட்டுக்கிறோம், அடுத்தது வந்து tens place ன்னு போட்டுக்கிறோம். sum வந்து கண்டுபிடிக்கணும். so நம்ம வந்து add பண்ணணும். 8 plus 7 வந்து 15, 5 வந்து இங்க எழுதிக்கிறோம், 1 வந்து பேலன்ஸா கேரி பண்ணிக்கிறோம். so இத வந்து add பண்ணோம்னா 1 plus 2 வந்து 3, 3 plus 3 வந்து 6. so sum is equal to 65. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்சரை வந்து எஸ்டிமேட் பண்ணணும். சோ எஸ்டிமேட்டிங் 65, இந்த சம்ம வந்து டு இட்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ். இத வந்து நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா we get வந்து 70. அதுல என்ன அப்படின்னா 65 ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது வந்து 5, டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது வந்து 6. 65 வந்து approximately 70. ஏன் வந்து approximately equal to 70 அப்படின்னு எழுதுறோம்னா since the unit place is 5, யூனிட் பிளேஸ் வந்து 5 இருக்கு. 5 வந்து அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அண்டர்லைன் டிஜிட் வந்து 5 ஆவோ ஈக்குவல் டு 5 ஆவோ கிரேட்டர் than 5 ஆவோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ரவுண்டட் அப் டு த நியரஸ்ட் நம்பர். சோ 65க்கு வந்து நியரஸ்டா இருக்கிறது வந்து 70. 65 வந்து approximately equal to 70. 70 தான் வந்து இதுக்கான ஆன்சர். Third question, if the cost of a geometry box is ₹53 and the cost of a notebook is ₹36, then estimate their cost to its nearest tens place and find the sum. Also find the difference between the estimated value and the actual value. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜியோமெட்ரி பாக்ஸோட காஸ்ட் கொடுத்திருக்காங்க, அடுத்தது நோட் புக்கோட காஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு காஸ்டை என்ன பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும் நியரஸ்ட் டென்ஸ் பிளேஸுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதோட சம் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன், அதாவது எஸ்டிமேட்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் எழுதிக்கிறோம். the cost of a geometry box, ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னா that is equal to ₹53. அதே மாதிரி அடுத்தது the cost of a notebook that is equal to ₹36. இல்ல ஒன்ஸ் காலம் டென்ஸ் காலம் எழுதிக்கிறோம். இதை வந்து டோட்டல், இது வந்து சம்ம கண்டுபிடிக்கணும். 3 plus 6 வந்து 9, 5 plus 3 வந்து 8. சோ சம்ம வந்து that is equal to ₹89. சோ இதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ இங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த 53ல வந்து அண்டர்லைன் டிஜிட் வந்து 3, அது வந்து less than 5. சோ 53 வந்து rounded down to ₹50. அடுத்தது வந்து இந்த 36, இதுல அண்டர்லைன் டிஜிட் வந்து 6, இது வந்து greater than 5. சோ இந்த 36 வந்து rounded up to வந்து 40 எழுதிக்கணும். சோ ₹50, ₹53 வந்து rounded down ₹50. அதே மாதிரி ₹36 வந்து rounded up to ₹40. சோ இதுதான் வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ. இதுக்கும் வந்து நம்ம சம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒன்ஸ் டென்ஸ் எழுதிக்கிறோம். 0 plus 0 வந்து 0, 5 plus 4 வந்து 9. சோ ₹90. ஆக்சுவல் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சம் வந்து ₹89. எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ₹90 வந்து கிடைச்சிருக்கு. சோ இதுல என்ன ஒன் மோர் திங் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the difference between the estimated value and the actual value கேட்டிருக்காங்க. So that is equal to estimated value minus actual value. So இதுல estimated value வந்து நமக்கு ₹90, actual value வந்து ₹89. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எழுதணும். அத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம்.
is equal to rupees 90 minus rupees 89. 90 minus 89 வந்து 1. So that is equal to rupees 1. இதுதான் வந்து இந்த question ஓட answer. Fourth question, if Kavita has 93 pictures and she gave 42 pictures to her friend Neela, then estimate the pictures to its nearest tens place and find the difference. Also find the difference between the actual value and the estimated value. இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவிதாட்ட வந்து 93 pictures இருக்கு. அவ வந்து என்ன பண்றா 42 pictures வந்து அவளோட friend நீலாட்ட கொடுத்துறா. Then estimate the pictures to its nearest tens place. So இந்த ரெண்டு நம்பர்ஸையுமே வந்து nearest tens placeக்கு estimate பண்ணனும். அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் find the difference. அது ரெண்டுக்குள்ள difference கண்டுபிடிக்கணும். Also find the difference between the actual value and the estimated value. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் difference between actual value க்கு estimated value க்கு உள்ள difference கண்டுபிடிக்கணும். Solution, number of pictures Kavita has, that is equal to 93. Number of pictures she gave to her friend Neela, that is equal to 42. இது வந்து actual value. இதுல வந்து 1's column 10's column எழுதிக்கிறோம். இதுக்குள்ள difference கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 minus 2 வந்து 1. அதே மாதிரி 9 minus 4 வந்து 5. So difference வந்து actual value வந்து 51 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So இது estimate பண்ணணும் அப்படின்னா the underline digit வந்து 3, இது வந்து less than 5. So 93 வந்து rounded down to 90. 93 க்கு வந்து nearest value வந்து 90. அதே மாதிரி 42 ல underline digit வந்து 2, இது வந்து less than 5. So 42 வந்து rounded down to 40. So 42 க்கு nearest value வந்து 40. So இது வந்து estimated value. இதுல 1's column 10's column போடுறோம். இதுக்கு வந்து difference கண்டுபிடிக்கணும். 0 minus 0 வந்து 0. 9 minus 4 வந்து 5. So difference வந்து actual value வந்து 51 கிடைக்குது. Estimated value வந்து 15 கிடைக்குது. So நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா estimated value க்கும் actual value க்கும் உள்ள difference கண்டுபிடிக்கணும். அத நம்ம next stepல எழுதணும். The difference between the actual value and the estimated value, that is equal to actual value minus estimated value, that is equal to actual value வந்து 51 minus estimated value வந்து 50. 51 minus 50 வந்து 1, that is equal to 1. இதுதான் the question ஓட answer. Recap, in this video we have seen exercise 2.1 sums 1 to 4. Thank you students.